ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் வந்துருச்சு. ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்து நம்ம பார்க்கலாம் போயிட்டு லொக்கேஷன் வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க சீரியஸாக இதெல்லாம் ஓட்டி. இப்போ தான் நம்ம 2 நாளுக்கு அப்புறம் ஓட்டுறோம். அதுக்கு பார்க்க அப்படின்னு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரேபிட்டாகவே நான் ஓட்ட மாட்டேன். அதிகமாக எனக்கு செட்டே ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆட்டோக்காரங்க பார்த்தீங்கன்னா ஆட்டோக்காரங்க நிறையா பேர் இதில் ஓட்டுவாங்க. அவங்களுக்கு கண்டுபிடி ஆகாதுங்க. அதனாலே நைட்டு ஓட்டுறதால நமக்கு பிரச்சனை தேவையில்லாமல் வரும். பிரச்சனை வேறு ஒர்க் பண்ணுறேன். பட் இதை ஒரு பார்ட் டைமாக ஒர்க் பண்ண காமிச்சு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஃபோனில் தான் நான் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஆனால் இதை வச்சு தான் நான் இது பண்ண முடியும். ஃபோன் ஹலோ ஹலோ ரேபிட்டோ வெளியே நிற்கிறேன் மேடம். வந்துட்டீங்களா? வந்துட்டேண்ணே. வெளியே தான் நிற்கிறேன். கேட்டுக்கோங்க. வந்துட்டேன் மேடம். லொக்கேஷன் தெரியாது, கால் பண்ணுவாங்க. அதான் கேட்டேன். இல்லை லொக்கேஷன் லிஸ்ட் நான் சுற்றி வந்துட்டு அதுக்காண்டி மேடம். லாஸ்ட்டாக பார்த்தீங்களா? சரி ஓகே. மேலே இருக்கிறேன். ஓகே ஓகே. ஓகேவா? மேடம் ஓடிபி 688 ஓகே ஓகே மேடம் போகலாம். ஓகே மேம். மேடம் ஓகே தானே? ஹலோ கோயம்புத்தூர் காய்ஸ். என்னென்ன பார்த்தீங்கன்னா ரேபிட்டோ ஃபஸ்ட் ஆர்டர் நம்ம எடுக்க ஆரம்பித்தாச்சு. பட் இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஸ்விக்கி ஜொமேட்டோ தான் பார்ட் டைம் ஓட்டுவேன். பட் ரேபிட்டோ எனக்கு ஓட்டுறது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ரேபிட்டோ அமௌண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்னும் ஆட்டோக்காரங்க பிரச்சனை நிறையா ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். அதை ஓட்டி முடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம வாழ்க்கையில் பாதி உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரேபிட்டோ ஓட்டவே மாட்டேன். உட்காந்து கொடுப்பேன். ஏன்னா பயந்து ஓட்டிகிட்டு இருக்கணும். அதனால் ரேபிட்டோ நான் ஓட்டுறதே கிடையாது சீரியஸாகவே. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி ஜொமேட்டோ ரொம்ப லோவாகிடுச்சுங்க. முதல்ல என்ன அமௌண்ட்டு கொடுத்தோன்னா அதை விட ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. நிறையா பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி. ப்ரோ அமௌண்ட்டு கம்மியாக தான் வருது ப்ரோ, இப்போ ஏர்ன் பண்ணுறது வேஸ்ட் ப்ரோ. நான் ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டினா 2000 3000 ஓட்டுவோம் ப்ரோ. இப்போல்லாம் 1000 தாண்டதே பெரிய விஷயமா இருக்குது ப்ரோ. இப்போ நிறையா பேர் புலம்புறாங்க. பட் சீரியஸாக அடுத்தவங்க ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் நம்ம ஒர்க் பண்ணும்போதே நம்ம வாழ்வாதாரத்தை ஃபுல்லாக அவங்க தான் எடுத்துக்கிறாங்க சீரியஸாகவே. நம்ம அவங்கள நம்பி தான் வாழ்க்கையை வாழ வேண்டியிருக்குது. என்ன பண்ண நமக்கு தெரியல சீரியஸாகவே. இந்த மாதிரி லொக்கேஷன் கடை அடி போகிறதா? சரி ஓகே. நான் ரூட் கார்டு தான் போகிறேன். அதனால தான் கேட்டேன். இல்லை நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்காண்டி போய்ட்டு அவ்வளோதான். ஓகே ஓகே ஓகே. அப்படியா? எல்லாம் ஃபுல்லாக ரோடு மேடு பள்ளமாக இருக்குது. அதனால தான் கேட்டேன். சரி சரி. அதான் நீங்கள் இப்போ வீடியோ இதில் பார்க்கும்போது வண்டி வேறு தான் கட்டுது. V3 தான் கட்டுதுங்களா வண்டியில்? இப்போ ரேபிட்டோ பார்த்தீங்களா? அதில் V3 பைக் தான் கட்டுது. அதை ஓட்ட முடியாது. அதனால தான் இதை கலையிடுமா? ஓகே ஓகே. அப்புறம் எதுக்கு இப்போ ரேபிட்டோ ஓட்ட எல்லாருமே எதிர்பார்ப்பீங்க. பட் ரேபிட்டோ ஓட்டினா கொஞ்சம் அமௌண்ட் வருது ஓரளவுக்கு. இதில் ஓரளவுக்கு யூஸ் ஆகுதுங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரேபிட்டோ இன்னும் ஃபுல்லாக பேன் பண்ணவே இல்லை. ஆப்பை பேன் பண்ணால் மட்டும் நம்ம ஓட்டக்கூடாது. பட் ஆட்டோக்காரங்க எல்லாம் சேர்ந்துமே நம்மளை ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் நான் வந்து ஒரு பார்ட் டைம் போல் தான் ஓட்டுறேன். ஃபுல் டைம் ஓட்டுறதில்லை.
பட் மொதல் ஆர்டரே பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்து நான் கூட பாய் தான் வருவான்னு நினச்சேன், பட் கேர்ள் தான் வந்திருக்காங்க. பட் இதனால் நான் V3 8 சீரியஸாகவே என்னால் ஓட்டிருக்க முடியாது. நான் V3 தான் லாகின் பண்ணியிருப்பேன். நிறைய பேர் தான் கேட்குறாங்க, V3 லாகின் பண்ணிட்டு எப்படி ஸ்ப்ளெண்டர் எடுத்துட்டு வரீங்க, நம்பர் மாறி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க நிறைய பேர். நான் சொல்கிற ரீசன் என்னென்னா V3 கம்ஃபர்டபுள் இருக்காது சீரியஸாகவே. உட்கார குழம்பு கஷ்டப்படாதுட்டு தான் நான் V3 எடுத்து வரதில்லை. ஸ்ப்ளெண்டரில் இதில் ஓட்டினோன்னா நல்லா மைலேஜும் கிடைக்கும், ஓரளவுக்கு அவங்க கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. அதனால தான் இந்த வண்டி சீரியஸாக எடுத்துகிட்டு வருவாங்க. இதனால் கொஞ்சம் பிரச்சனையும் கிடையாது, கொஞ்சம் பிரச்சனை கம்மியாக சீரியஸாக. சில டைம்லாம் பார்த்து இந்த ரேபிட் ரொம்ப கடுப்பாக இருக்குது சீரியஸாகவே. சில டைம் லொக்கேஷன் தப்பு தப்பாக காட்டும், அது கடுப்பாக இருக்குது சீரியஸாகவே. இன்னும் கிலோமீட்ரு 10 கிலோமீட்டர் போட்டிருப்பாங்க, ஆனால் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 66 ரூபா 55 ரூபா அந்த மாதிரி தான் வரும். சில டைம் ரொம்ப டென்ஷனாக எதுக்கிட்ட அதை ஓட்டுறோன்னு சொல்லிட்டு அதுலேயே அவங்க கமிஷன் காசு பிடிச்சி தான் நம்ம கொடுப்பாங்க. பட் இருந்தாலுமே ஓரளவுக்கு ஓட்டிங்கன்னா ஒரு லாங்காக நிறைய பேர் சொல்கிறீங்க 2 ஆர்டர் ஓட்டுங்க ப்ரோ, ரேபிட் எடுத்திங்கன்னா ஹோட்டல் ஓட்டுங்கன்னு சொல்லிட்டு. ப்ரோ அப்படி ஓட்டினா சீரியஸ் செட் ஆகாது ப்ரோ, சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பட் ஆனால் பண்ணுறதுக்கு சீரியஸாக நல்லாவே இருக்காது. இந்த ரேபிட் ஒரு பக்கம் போகும், ஹோட்டல் ஒரு பக்கம் போகும், ரெண்டுத்துக்கு மாற்றி போகும். அவங்க லொக்கேஷன் அவங்களுக்கு காட்டும் நம்ம போகிற இடத்த. அப்போ நம்ம எப்படி ரெண்டே மாற்றி கொண்டு போகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் ஒரு ஆர்டர் எடுத்திங்கன்னா ஒரு ஆர்டர் மட்டும் எடுங்க, ஒரு ஆஃப் பண்ணிடுங்க சீரியஸாகவே. நீங்கள் 2 ஆப்பையும் ஒரே டைம் ஓட்டினீங்கன்னா ஒரு ஆப் கண்டிப்பாக பேண்ட் ஆயிரும், 2 இல்லை பேண்ட் ஆயிரும். தலைகீழே முட்டிட்டு உட்காந்துட்ருப்பீங்க. ஒரு இது ஓட்டினா ஒரு இது மட்டும் ஓட்டுங்க. நான் ஒரு டைம் அப்படி தான் 2 இது ஓட்டி தான் எனக்கு ஒரு ஆப்பே பேண்ட் ஆயிடுச்சு தேவையில்லாமல். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்விக்கியும் ஷேர்லோடும் ஓட்டியிருந்தேன். ஏன்னா 2 பக்கம் இருந்துட்டு. ஆனால் லொக்கேஷன் அவங்களுக்கு காட்டுறதுனால ஷேர்லோட்லேருந்து நான் ஆர்டரை வேற எங்கேயும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி அவங்க என் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு ஷேர்லோடு என் ஐடியா பேன் பண்ணி விட்டாங்க அதுக்கப்புறம். ஏன்னா 2 ஆர்டர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வேலையை ஆகாது. ஒரு ஆப் பண்ணுறீங்கன்னா ஒரு ஆப் ஆஃப் பண்ணிடுங்க, ஆஃப் பண்ணிட்டு அடுத்து ஆன் பண்ணிக்கோங்க ஒரு ஆர்டர் முடிச்சுட்டு. அதேமாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரேபிட்டை ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு அதில் ஸ்கேன் காட்டும், அதில் வாங்கிக்காதீங்க. உங்கள் நார்மல் ஸ்கேனரில் வாங்கிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு அமௌண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் சீரியஸாகவே. இந்த ஆப் மூலமாக அப்புறம் நீங்கள் ஜிபேயில் பே பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் நீங்கள் டேரெக்டாக அதிலேயே அமௌண்ட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூஸ்மே இல்லை ஓட்டுறது சீரியஸாகவே. ஏன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேட்க தேவையில்லை, சில பேர் எக்ஸ்ட்ரா அவங்களே கொடுப்பாங்க 10-20. நம்ம ஜிபேயில் வாங்கினா நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வரும் சீரியஸாகவே. அது மேக்ஸிமம் நம்ம ஜிபேலேயே வாங்கி பாருங்கள், அது நல்லது நினைக்கிங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஸ்டமர்கிட்ட அதிகமாக பேசிட்டு வரமாட்டேன். சில பேர் ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டே வருவாங்க, பாய்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க கூட ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு வருவேன். பட் நிறைய பேர் அவ்வளோ பேச மாட்டேன், சில பேர் பேசுகிறதெல்லாம் பிடிக்காது. பட் நான் அமைதியாகவே வந்துடுவேன் பாட்டுக்கு, அவ்வளோதான். பட் நல்லாயிருக்கும் சீரியஸாகவே, ஒரு ஃப்ரெண்ட்லியாக போகிறது ரேபிட் ஆப் சூப்பராக இருக்கும் சீரியஸாகவே. இதில் ஏர்ன் பண்ணுற விஷயத்தை விட சில பேருக்கு இந்த ஒர்க் பிடிச்சி பண்ணுவாங்க, பிடிச்சி பண்ணுற ஒர்க் சூப்பராக தான் இருக்கும். இல்லை வேறு வண்டி தான் மட்டும் இருந்துச்சு ஆல்ரெடி. R15 தான் இருக்கும், ஆனால் அது கம்ஃபர்டபுளாக இருக்காது. நான் அதனால தான் எட்டெல்லாம் இருக்குது சார். சரி ஓகே. இல்லை மேடம் ஃப்ரீ டைம் தான் ஓட்டு சும்மா யூடியூப்காண்டி ஓட்டு அவ்வளோதான். ஆமாம் நான் ஃப்ரீ டைம் நான் வேறு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், சும்மா போர் அடிச்சா அது ஓட்டு அவ்வளோதான் பார்ட் டைமில். சரி ஓகே மேடம், தேங்க்யூ. ஒரு வழியாக காய்ஸ் ஆர்டரை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஒரு ஆர்டரை.
பட் இந்த ஆர்டருக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 45 ரூபா அந்த மாதிரி தான் வந்திருக்குது. பெருசாலாம் அமௌண்ட் வராதில்ல. பட் சில பேர் டிப்ஸ் கொடுப்பாங்க எக்ஸ்ட்ரா நமக்கு. பட் இருந்தாலும் நமக்கு இருக்கிறத வச்சு போதுன்னு நம்ம எடுத்து காலி பண்ணுவோம்.